தொகுதியில் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு இன்றைக்கி தோல்வி தழுவிருக்காரு விஜய பிரபாகரன் அவர்கள். ஸோ அப்பா எந்த அளவுக்கு புண்ணியம் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு மகன்களுக்கு நல்லாவே புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் தமிழக மக்களுக்காக நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அப்படி விஜயகாந்த் அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக ஆகி தமிழக மக்களுடைய கஷ்டங்கள்லாம் போக்குவாருன்னு சொல்லி ஏகப்பட்ட மக்கள் காத்திருந்தாங்க. ஆனால் அது விஜயகாந்தால் பூர்த்தி பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா அவர் எப்போது தேமுதிக அப்படின்ற கட்சியை ஓப்பன் பண்ணாரோ அப்போவே அவருக்கு சனி பிடிச்சது. உடல்நிலை சரியில்லாமல் போய் ரொம்ப வருடங்களாக பக்கவாதத்தில் ரொம்பவே கஷ்டப்பட்டு கடைசி காலத்தில் மரணமும் அடைஞ்சிட்டாரு. அவருடைய மரணம் ஒட்டுமொத்த தமிழக மக்களையுமே சோகத்தில் முழுக வச்சது. அதை அடுத்து இப்போ நடந்த எலெக்ஷனில் விஜயகாந்தை முன்னிட்டு தேமுதிக கட்சி சார்பில் விஜயகாந்துடைய மகனான விஜய பிரபாகரன் விருதுநகர் தொகுதியில் நிற்க வைக்கப்பட்டார். அப்போவே எல்லாரும் சொன்னாங்க, விருதுநகர் தொகுதி வேணாம், நீங்கள் விருத்தாச்சலத்தில் நில்லுங்க. ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் விருத்தாச்சலத்தில் நின்று தான் ஜெயித்தார். ஆனால் நீங்கள் போயிட்டு விருதுநகர் தொகுதியில் நிற்கிறது எனக்கு என்னமோ சரியாக படலை அப்படிங்கிற மாதிரி தேமுதிக கட்சியுடைய மிக முக்கியமான மூத்த தலைவர்கள் எல்லாருமே சொன்னாங்க. ஆனால் விருதுநகர் அப்படிங்கிறது எங்கள் அப்பாவுடைய சொந்த ஊர். அங்கே நின்னா கண்டிப்பாக மக்கள் எல்லாமே எனக்கு ஆதரவு அளிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா பண்ண புண்ணியத்துக்கு தமிழகத்தில் நான் எங்கே நின்னாலுமே கண்டிப்பாக நான் ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையோட விஜய பிரபாகரன் அவர்கள் விருதுநகர் தொகுதியில் கிளம்பினார். அப்படி களமிறக்கிடப்பட்ட தேமுதிகவில் விஜய பிரபாகரன் தினம் தினம் பிரச்சாரத்துக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய மக்களோட குறைகளை கேட்டு அறிஞ்சார். ஆனால் இவர் தனிச்சையாக தேமுதிகவில் நின்னாலும் கூட இவரை எதிர்த்து நடிகை ராதிகா பிஜேபி நின்னாங்க. அதே மாதிரி அதிமுக, திமுக, நாம் தமிழர் கட்சின்னு சொல்லி எல்லாருமே ஒரு பக்கம் நின்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டாங்க. இதனால் கண்டிப்பாக விருதுநகர் தொகுதி மிகப்பெரிய ஒரு பரபரப்பை எட்டும் நினச்ச மாதிரியே நல்ல ஒரு பரபரப்பை தான் போடுச்சு. மக்கள் எல்லாருமே சிதறி போயிட்டாங்க. யாருக்கு ஓட்டளிக்கிறதுன்னு தெரியல. நடிகை ராதிகா ஒரு பக்கம் கேப்டனுடைய மகன், இன்னொரு பக்கம் திமுக, இப்படி எல்லாருமே போட்டி போட்டு வாக்களித்து நேற்று வாக்கை எண்ணி பார்க்கும்போது நடிகை ராதிகா எடுத்தோடனே வாஷ் அவுட் ஆகிட்டாங்க. அதற்கு பிறகு தேமுதிகவில் விஜய பிரபாகரனும் திமுகவில் இருந்த மிக முக்கியமான வேட்பாளரும் தான் போட்டி போட்டு போனாங்க. முதல் சுற்றில், ரெண்டாவது சுற்றுலலாம் தேமுதிக சைடில் விஜய பிரபாகரன் முன்னிலை வகித்தார். போகிற போக பார்த்தா கண்டிப்பாக விஜயகாந்த் செய்த புண்ணியம் விஜய பிரபாகரனை முதல் முறையே தேமுதிகவில் எம்பி ஆக்கிடுவாங்க அப்படின்னு நினச்சோம். ஆனால் கடைசி கட்டமாக யாருமே எதிர்பார்க்காத வகையில் தேமுதிகவில் விஜய பிரபாகரன் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்காரு. சொல்லப்போனால் மிகப்பெரிய ஓட்டு வித்தியாசம் கிடையாது, ஒரு 2000 ஓட்டு வித்தியாசத்தில் திமுக அடித்து நொறுக்கிட்டாங்க. இதில் தேமுதிகவில் விஜய பிரபாகரன் ரொம்பவுமே மனம் முடிஞ்சு போயிட்டார். அந்த இடத்துலையே கண் கலங்கியிருக்காரு, கூனி குறுகி அந்த இடத்த விட்டு வெளியே வந்திருக்காரு. ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் மக்கள் எல்லாருமே நல்லது பண்ணியிருக்காங்க, நல்ல ஆர்வம் காட்டினாங்க. நம்மளை ஜெயிக்க வச்சுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மக்களுக்கெல்லாம் நல்ல விஷயம் நிறையா பண்ணியிருக்கலாம். ஆனால் இன்னமும் கூட திமுக நம்புகிறாங்க, தன் அப்பாவையும் அப்பாவுடைய வாரிசான எண்ணியும் நம்பலை. அப்படி இருக்கும்போது இவங்களாம் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்பவுமே கண் கலங்கியிருக்காரு. அங்கேருந்து கிளம்புன அவர் நேராக விஜயகாந்துடைய சமாதிக்கு போயிட்டு அங்கே கதறி அழுதுருக்காரு. ஸோ அப்பா நம்மளை இன்னும் மக்கள் நம்பவே இல்லை. எப்படி உங்களை நம்பாமல் உங்களுக்கு ஓட்டளிக்காமல் அவங்க ஏமாத்தினாங்களோ அதே மாதிரி தான் என்னையும் நம்பாமல் நிறைய மக்கள் திமுகவுக்கு வாக்களித்து அவங்கள வெற்றி பெற வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நாம் இவங்களுக்கு நல்லது பண்ணவே முடியாது, மக்கள் யாருமே நம்மளை இன்னும் நம்பவே இல்லை அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு அப்படிங்கிற மாதிரி கண் கலங்கி அழுதுருக்காரு. நான் இந்த தொகுதியில் தோற்று போனது நான் மரணம் அடைஞ்ச மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவுமே ஃபீல் பண்ணி அழுத விஷயங்கள் இப்போது இணையத்தில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு.